ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேங்கோ சகோ டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஜவ்வரிசியை மட்டும் வேக வச்சா போதும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுலேயே எல்லாமே அளந்துக்கோங்க. ஜவ்வரிசி நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அது செஞ்சாலே நல்லாயிருக்கும். அதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு 1 கப்பு ஜவ்வரிசியை போட்டு கழுவிட்டு அதை போட்டு நல்லா வேக வைங்க. ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வெந்து இருக்கணும். அது நல்லா வெந்த பிறகு எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு சல்லி வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதில் நல்ல தண்ணி மறுபடியும் சூடு இல்லாத நல்ல தண்ணி போட்டு அதை நல்லா இது பண்ணிவிடுங்க, கழுவிடுங்க. அந்த ஜவ்வரிசியை கழுவி தனியாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மேங்கோ எடுத்துக்கோங்க. ஒரு மேங்கோவே 1 கப்பு ஜவ்வரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா அரைச்சிட்டு இதில் மில்க் மேடு 1 கப்பு, நம்ம எடுத்த அளவு எல்லாமே இந்த 1 கப்பில் தான், இந்த அளவுலேயே எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. அதை போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். க்ரீமியாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஜவ்வரிசியை ஒரு குண்டானில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த க்ரீமை ஊற்றிக்கோங்க. மேங்கோ, மில்க் மேடு, பால் ஊற்றி அரைச்சோம்ல, அதை போட்டு நல்லா ஜவ்வரிசியும் நல்லா போட்டு கலக்குங்க. நல்லா கலந்துட்டா இந்த டெசர்ட் ரெடி ஆகிடும். இது 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஜவ்வரிசியை மட்டும் தான் வேக வைக்கணும். மீதிலாம் நம்ம வீட்டில் இருந்தாலே போதும். இப்போ கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த டெசர்ட்டை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் இது மில்க் மேடு போகிறதுனால சர்க்கரைலாம் போடணும் அவசியம் கிடையாது. இந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மேங்கோ போட்டு மேலே முந்திரியும் பாதாமும் நல்லா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா தூவி விடுங்க. நல்லா அழகாக தூவி விடுங்க. நம்ம கலந்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இது ஜவ்வரிசி குளிர்ச்சி தான் நம்ம உடம்புக்கு. நம்ம எப்போ வேணால் சாப்பிட்லாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு அதில் சப்ஜா சீட், ஊற வச்ச சப்ஜா சீட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை குடிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.